கோயிலும் மண்ணும் தண்ணியும் நம்மளுக்கு பிரபலான இந்த பாம்பு நாங்கள் டெவலப் பண்ணுறோம். මට දැන් ඕන හෑ ස්ටයිල් එකකට මාරු වෙන්න පුළුවන්. කොණ්ඩේ අනික ගැන හිතන්නවත් දෙයක් නැහැ. Saturday. Hot and spicy අවුරුදු fun. ක්‍රීමා කොතුමි. fun තමයි. இன்றைய தினம் யாழ் பல்கலைக்கழக கிளிநொச்சி வளாகத்தில் வந்து அங்கே இருக்கும் பிரச்சனைகளை அவதானித்திருந்தோம். எதிர்வருங்காலத்தில் பிரதேச கிளிநொச்சி வளாக பல்கலைக்கழகத்தில் அபிவிருத்தி செய்ய வேண்டிய முதன்மையான பிரச்சனைகளை நாங்கள் அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசிக்கின்றோம். உண்மையாகவே முதல் கட்ட பிரச்சனைகளாக இங்கே இருக்கும் பாதைகள் எல்லாமே குன்றும் குழியுமாக இருக்கின்றன, இன்னும் தயார் ரீதியாக போடப்படவில்லை. அதனால் பல்கலைக்கழக மாணவர்களும் ஸ்டாஃபும் பல சிரமங்களை கொடுத்து வருகின்றனர். அவர்கள் இருக்கின்ற 6 கிலோமீட்டர் பாதை போட வேண்டி இருக்கின்றது. அவ்வாறு என்றால் நாங்கள் துரிதமாக முதற்கட்டமாக நமது அரசாங்கத்திற்கு தெரிவித்து அந்த பாதைகளை போடுவதற்கான நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருக்கிறேன். அதே நேரம் இங்கே நீர் பிரச்சனை என்பது பிரச்சனையாக இருக்கின்றன. ஏனென்றால் விவசாயப்பிடம் இருக்கின்றன, அதுக்கு போதிய அளவு விவசாயம் செய்வதற்கான நீர்கள் இன்றி இருக்கிறது. அதே நேரம் நிலத்தடியிலிருந்து தான் நீரை பெறுகின்றனர். அந்த நிலத்தடியில் வறட்சியான காலத்தில் அந்த நீரை பெற முடியாமல் அவர்கள் மாகாண சபைக்கும் இது தொடர்பாக அறிவித்திருக்கின்றார்கள். இங்கே ஒரு குளிக்குளம் இருக்கிறது, அந்த குளத்திற்கு நீரை கொண்டு வருவதற்கு என்றால் மலையாளபுரத்தில் இருக்கிற நீரை திசைவிருப்பி குளிக்குளத்திற்கு கொண்டு வந்து இந்த நீர் பிரச்சனை விவசாயம் செய்வதற்கான நீர் பிரச்சனையும் அதே நேரம் குடிநீர் பிரச்சனையை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றன. அதனூடாக இந்த விவசாய நடவடிக்கை இன்று செய்வதை விட மேலும் பல்மடங்கு துரிதமாக மேற்கொள்வார்கள். அதே நேரம் இவர்கள் விவசாய பீடத்தில் சென்று பார்த்தபோது உண்மையாகவே அவர்களின் ஆளணி பற்றாக்குறைக்கு மத்தியிலும் ஒரு சிறந்த முறையில் அந்த செயற்பாடுகளை அதிகாரிகள் சிறப்பாகவும் ஊழியர்களும் சிறப்பாக செய்து வருகின்றனர். எதிர்வருங்காலத்தில் அவர்களுக்கு தேவையான நடவடிக்கைகளை அவர்களுக்கு மேலும் அதை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகளை இன்னாளான என்ற உதவிகளையும் அதே நேரம் அந்த விவசாய பீடத்திற்கு வாகன வசதிகளையும் அதே நேரம் பவுசர் வசதிகளை செய்து கொடுக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. அரசாங்கத்திற்கு தொடர்பாக அறிவித்து இந்த நடவடிக்கையை முன்னெடுப்போம்.